1 நாளாகமம் 4:10 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரணும். அதாவது என்னுடைய எல்லையை பெருசாக்குங்க, என்னை ஆசீர்வதிங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தது, இந்த தீங்கும் என்னுடைய வாழ்க்கையில் என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கிற விதமாக யாபேஸ் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவார். கடைசியாக சொல்லப்பட்டிருக்குது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பட்சத்தில், அனுதினங்களும் அவருடைய வார்த்தையோட உறவாடும் பட்சத்தில் நம்மளுடைய ஜெபத்தையும் தேவன் கேட்க வல்லமை உள்ளவர். யாபேசு ஜெபிச்சார், தேவன் கேட்டி அந்த பிரகாரமாகவே அருள செய்தார். நம்ம வாழ்க்கையில் நாம் தேவனை நோக்கி ஜெபிச்சு தேவன் சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரத்துக்கு கீழ்ப்படிந்து அவரையே நம்பி இருப்போமானால் நம்மளுடைய ஜெபத்திற்கும் நம்முடைய தேவன் பதில் தருவார், நம்மையுமே ஆசீர்வதிப்பார், நம்மளுடைய வாழ்க்கையிலுமே தீங்கு நம்மளை துக்கப்படுத்தாதபடி பார்த்துக்கொள்வார், நம்மளுடைய எல்லையை பெரிதாக்குவார். ஜெபிங்க. யாபேஸ் பெற்றுக்கொண்ட விதமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நாமளும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.